அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம். இந்த கிரகணத்தால 3 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா சொல்லப்போனா இந்த 3 ராசிக்காரங்கள்ல நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு தாங்க. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக முக்கியமான நிகழ்வுகளா இதுல சொல்லப்படுறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே போல இந்த ஆண்டினுடைய 2வது மற்றும் இறுதி சந்திர கிரகணமும் இதுதான். ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்குது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருந்தாலும் நிலவின் பெரும் பகுதி மறைக்கப்படும் ஒரு தீவிரமான கிரகணமா இந்த கிரகணம் நிகழும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்போதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கடைசி சூரிய கிரகணம் முடிந்திருக்கு. இனி அடுத்தது இந்த சந்திர கிரகணத்தால என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. அதே போல் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களே நடக்குதா? அதாவது திடீர்னு ஒரு சின்ன சின்ன விபத்து நடக்கிறது, திடீர்னு உடல்நலக் கோளாறு இருக்கிறது, வருமானத்துக்கு மீறிய செலவு அதிகமாகிறது, வறுமையில் போய் மாட்டுறது, இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கா? கண்டிப்பாக அது எளிமையான முறையில் சரி செய்யலாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த கிரகணத்தின் போது நிலவினுடைய பரப்பளவில் 96.2% பூமியின் அடர்ந்த நிழல் பகுதிக்குள்ளே கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:42 காலை நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் நடக்குதுங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் நிகழவிருக்கிறதால இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் கும்ப ராசியிலும் சதய நட்சத்திரத்திலும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் சில ராசிக்காரங்களுக்கு பாதகமான விளைவுகளை உருவாக்க போகிறது அப்படின்னும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னும் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்த்துடலாம். இந்த கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய 3 ராசி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கும்பராசி. கும்பராசிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தின் தாக்கத்தை நேரடியாக உணர்வார்கள் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் காண முடியும். வாழ்க்கையில் அமைதியின்மை நிலவும் மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல சிரமம் ஏற்படலாம். எந்த வேலையுமே அவசரப்பட்டு செய்யாமல் இருக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போது உங்களுடைய பேச்சு கடினமானதாக மாறலாம். இது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கலாம். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்குதோ இல்லையோ ஒரு எச்சரிக்கையை கொடுக்குதோ, அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணங்களை தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா அவை விபத்துக்கள் அல்லது இழப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் வேலை இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னும், ஆனால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எப்போதும் கைவிடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு நேர் எதிரான ராசி தாங்க கும்பம். எனவே சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய உறவுகள், கூட்டாண்மைகள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் விபரீதமான மாற்றங்களை எதிர்கொள்ளலாம். கோபத்தில் நீங்கள் ஏதாவது முடிவுகளை எடுத்தால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். இந்த கிரகணத்தால் சமுதாயத்தில் உங்களுடைய நட்பெயர் பாதிக்கப்படலாம். சில துரதிர்ஷ்டமான சம்பவங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சூழல் உங்களுக்கு இப்போ எதிராக மாறலாம்.
நீங்கள் தினமும் பார்க்குற அலுவலகம் தான், அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான். ஆனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சரியான நேரத்தில் வேலை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். வணிகத்தை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. இது வருமான பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும். இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிட்டாலும் மாத இறுதியில் நீங்கள் சகஜ நிலைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு சந்திர கிரகணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தால் மோசமான பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட்டு முன்னேறி வரக்கூடிய ஒரு நம்பிக்கை, தைரியம் அதிகமாக கொண்ட நபர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முக்கியமாக புதிய முதலீடுகள் அல்லது நிதி தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் அனைத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்வது நல்லது. உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மேலும் உங்களுடைய திறமை குறை மதிப்பிற்கு உட்படலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிகளை செய்து கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயர் முழுமையாக கிடைக்காமல் போகலாம். ஆனால் அதை நம்பி நீங்கள் மனம் வருத்தப்பட வேண்டாம். முக்கியமாக உங்களுடைய வேலையில் மாற்றம் அல்லது நீங்கள் விரும்பாத புதிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் மிகவும் திறமையாக திட்டமிடுவது மிக முக்கியம். ஏன் அப்படின்னா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இந்த நேரத்தில் இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம். இதுபோல் நிதி ரீதியாக நீண்ட பயணங்களில் பணத்தை நீங்கள் இழக்க நேரிடலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. முக்கியமாக உங்களுக்கு திரும்ப அந்த பணத்தை பெறுவதில் சிக்கல், அபாயம் உள்ளது. எனவே புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் ஈடுபட்டுக்காமல் இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சந்திர கிரகணம் மேலும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு அதனுடைய மங்களான கிரகணம் ஏற்பட தொடங்கும். தொடர்ந்து 8:54 இந்த மணிக்கு பகுதி சந்திர கிரகணம் தொடங்க இருக்கும். இந்த சந்திர கிரகணத்தினுடைய உச்ச நிலையானது 9:42 மணிக்கு ஏற்படும். பிறகு 12:31:47 இந்த கிரகணம் நிறைவடைய இருக்கும். இந்திய நேரப்படி பகல் பொழுதில் ஏற்படுறதால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க இயலாது. இந்தியாவின் கிரகணம் தெரிந்தால்தான் நாம் சூதகாலம் கடைபிடிக்க முடியும். நாம் பார்த்தா தான் சூதகாலம் கடைபிடிப்பாங்க. இப்போது இந்த இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால சூதகாலம் எதுவும் கிடையாது. இந்த சந்திர கிரகண நிகழ்வானது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறதால நமக்கு பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. கிரகணத்தினுடைய சில பகுதியாவது பார்க்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பா, ஆசியாவினுடைய மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா பகுதிகளில் காண முடியும். மேலும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஜார்ஜா முதலான நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய மங்களாகவும் பிறகு ஆரம்பம் முதலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணம் ஏற்பட்ட பிறந்த காலத்தில் நாம் இறைவனை நினைத்து தியானிப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த தியானம் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் பக்தி கதைகளை படிப்பது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது மிக சிறப்பான விஷயங்களாக கருதப்படுது. பொதுவாக இந்த கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கிறது நல்லது. கர்ப்பிணிகள் மற்றும் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக கவனமாக இருக்கணும். முடிந்தவரை வெளியில் வர்றதை தவிர்க்கிறது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை பாதுகாப்பாக இருக்கணும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும், 2 மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிட்றது தான் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த கடைசி சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி விவோஸ்.